இன்று 24/6/2026 புதன்கிழமை, ஆனி மாதம் 10ஆம் நாள், தசமி திதி இன்று மாலை 6:12 வரை, சித்திரை நட்சத்திரம் இன்று பகல் 1:59 வரை, அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய சனியின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய, குடும்பத்தில் அமைதி, சந்தோஷம் போன்றவைகளும் பண வரவுகளும் இருக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய செயல்பாடுகளை செய்து அதன் மூலமாக வெற்றிகள், லாபங்களை அடையக்கூடிய உன்னத நாளாக அமைந்திருக்கிறது என்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் வலிமையான அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கு 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கிறதுன்றது ஒரு புத்துணர்ச்சி மிக்க ஒரு நல்ல அமைப்பு. கணவன் மனைவி உறவுகளில் பெரிய அளவில் ஒரு மாற்றங்கள் இருக்கும். மனைவி சொல்கிறத கொஞ்சம் கேட்கத்தான் செய்வோமே, வீட்டுக்காரர் கூட பாவம் என்ன பண்ணுவார், இந்த அளவுக்கு தானே அவருடைய கெப்பாசிட்டி என்கின்ற மாதிரியாக ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் தம்பதிகள் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. ஐயா, எங்களுக்கு கல்யாணம் ஆகலைங்க, நாங்கள் இளைய பருவத்தினர், எங்களுக்கு எப்படி இருக்கும், நண்பர்களால் கொஞ்சம் உதவிகள் இருக்கும், கூட்டு முயற்சிகள் நல்லா பலிக்கக்கூடிய தன்மை, சிலருக்கு காதலன் காதலி உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு, கல்யாணம் ஆகாத இளம் பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு யார் கணவன் யார் மனைவி என்பது அடையாளம் தெரியக்கூடிய அமைப்பு, சிலருக்கு ப்ரொப்போசலை சொல்லி அதன் மூலம் நேர்மையான நல்ல சம்மதமுள்ள பதிலை வாங்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லிட்டு எதிர்பாலினத்தவர்களால் நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய அமைப்புகள், ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெரியவர்கள் எல்லாருக்குமே கடன், நோய் போன்ற ஒரு தொல்லைகள் அகலக்கூடிய ஒரு சுப நாளாக அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திரன் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வேலை நல்லா இருக்கும். வேலை ரொம்ப நாளாக அப்படிப்பட்ட வேலை வேணும், இப்படிப்பட்ட வேலை வேணும், அல்லது டார்கெட் வேலையில் போய் மாட்டிக்கிட்டேன், தெரியாதனமாக இங்கே வந்துட்டேன், சம்பளம் கொடுக்க மாட்டேன்றாங்க, வேலை மட்டும் 1க்கு 10 மணி நேரம் வாங்குகிறாங்க, ஒன்றுமே நல்லா நடக்கலையே, மற்றவங்கெல்லாம் நல்லா இருக்கும்போது நான் மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு 30-40 வயதுகளில் இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் உங்களுடைய திறமைக்கேற்ற, உங்களுடைய உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை தரக்கூடிய நல்ல வேலை மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு இன்றைக்கோ நாளைக்கோ நல்லவைகள் அதிகம் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. மேலதிகாரி தொந்தரவுகள் விலகக்கூடிய அமைப்பு, அலுவலகத்தில் கொஞ்சம் சிறப்பாக ஒரு உள்ளே போனாலே ஒரு சந்தோஷமாக ஒரு அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், மாற்றங்கள்லாம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. பெரியவர்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு புதிய கடன்கள் வரக்கூடிய சூழல் உண்டு. பழைய கடன் அடைக்கிறதுக்கு புதிய கடன் அல்லது வளர்ச்சிக்கான கடன்கள்னு சொல்லுவேன் இல்லையா. சந்திரன் சுபராகி 6ஆம் வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால எதற்கு தேவையோ அதற்கு கடன் வாங்கக்கூடிய தன்மை, அந்த கடன் மூலமாக வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய அமைப்பு என நல்லவைகள் கூடுதலாக இருக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் வலுத்திருக்கின்ற அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். தனாதிபதி இன்றைக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறார், வளர்வரை சந்திரனாக இருக்கிறார், பௌர்ணமியை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறார் என்கின்ற அமைப்பு மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்குமே புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அதற்கான மருத்துவம் பலிக்கக்கூடிய தன்மை, குழந்தைகளால் சந்தோஷம் இல்லாதவர்கள், சின்ன குழந்தைங்க பேச மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குதுன்னு நினச்சவங்களுக்கு அதற்கான தீர்வுகள், தெளிவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பிள்ளைகள் தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்களிடமிருந்து நல்ல தகவல்கள் வரல, அல்லது பிள்ளைங்க படிக்க மாட்டேங்குது, வயதிற்கேற்ற வகையில் ஒரு மாதிரியாக டைவர்ஷன் ஆகி போயிருக்குன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே பிள்ளைகளை பற்றிய ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள், செய்திகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். உங்களுக்கே கொஞ்சம் அதிர்ஷ்டம் செயல்படும். நீங்களே கொஞ்சம் மெத்தனமாக இருந்தவங்க, என்னத்தை போங்க, வாழ்க்கையே நல்லா இல்லைங்க, அவர் நல்லா இருக்கிறார், இவர் நல்லா இருக்கிறார், நான் நல்லா இல்லையே, எனக்கு நல்ல காலம்லாம் வராதுங்க, இந்த மாதிரி தன்னை பற்றிய ஒரு தாழ்வு நிலை மதிப்பீடு கொண்டவர்களுக்கு கூட ஒரு நல்ல விதமான ஒரு மன உற்சாகம், புத்துணர்ச்சி போன்றவைகள் கிடைக்கக்கூடிய, உங்களுக்கும் அதிர்ஷ்டம் நடக்கக்கூடிய நல்ல நாளுங்க மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 4ஆம் இடத்துல ஒளிச்சந்திரனாக இருக்கக்கூடிய அனைத்தும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சுகஸ்தானம் இன்றைக்கு வலுவடைஞ்சிருக்கு.
உங்களுடைய மனசும் உடம்பும் சந்தோஷமாக சுகமாக இருக்கிறதுக்கான சில விஷயங்களை நீங்களே செயல்படுத்திக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். தெளிவாக இருப்பீங்க, நல்ல முடிவு எடுக்க முடியும், நல்லவர்களை பக்கத்தில் வச்சுக்க முடியும், நல்லதை நோக்கி போகக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. சிலருக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்கும், வருமானம்லாம் வரும், ஆனால் அந்த வருமானத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாதபடி வீட்டிற்கு தேவையான ஒரு பொருள் மனைவி இன்றைக்கி விரும்பி கேட்டாங்க, புருஷன் இன்றைக்கி விரும்பி கேட்டாங்க, பிள்ளைங்க இன்றைக்கி விரும்பி கேட்டுச்சு, ஒரு கல்வி சார்ந்த விஷயங்கள், பிள்ளை இங்கே தான் படிக்கணும்னு சொல்லுது, அல்லது நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு பெட்ரூம் பொருள், பீரோ, கட்டில், அல்லது வாஷிங் மிஷின், அல்லது கிச்சனுக்கு தேவையான பொருட்கள், இந்த மாதிரியாக ஏதேனும் ஒரு நல்ல செலவு அது வீட்டிற்கோ நமக்கோ தேவைப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய தன்மைகள் என கடகராசிக்காரர்களுக்கு பொருள் மீது கொஞ்சம் ஆசை வந்து அந்த பொருளை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் மற்றவர்களுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய சூப்பர் நாள் இன்னைக்கு. எல்லாவற்றிலும் ஒரு வாய்ப்புகள் இன்றைக்கு கிடைக்கும். ஏற்கனவே தவற விட்டு போன ஒரு வாய்ப்பு, அடாடா இந்த நேரத்தில் இதை இப்படி நம்ம கெஸ் பண்ண மறந்துட்டோமே, இவர் இப்படி வருவார்னு நமக்கு தெரியாமல் போச்சே, ஏன் எந்த இடத்துல கோட்டை விட்டோம், நம்முடைய வாய்ப்பை இவர் தட்டி பறித்து விட்டு போய்விட்டாரே என்கின்ற மாதிரியாக ஏற்கனவே ஒரு நல்ல வாய்ப்பு வந்தது, ஆனால் இந்த காரணங்களால் அந்த வாய்ப்பு கை நழுவி போயிடுச்சுன்னு நினைக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே பரம்பொருள் இன்னொரு நல்ல வாய்ப்பை கொடுத்து அதை நீங்கள் அப்படியே உபயோகப்படுத்தி கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். சிம்மராசிக்காரர்களுடைய முயற்சிகளை எந்த விதத்திலையும் பழுது இருக்காது. மற்றவர்கள் உங்களை பாராட்டக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. குறிப்பாக மக நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்த பிரச்சனைகள்லாம் அப்படியே தீர்ந்து போச்சு. போன வருஷம் இருந்த டார்ச்சர் எல்லாம் இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்காது. மெதுவாக எழுந்திரிச்சு வருவீங்க. பூர நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது, அதுவும் இன்னும் ஒரு 10-20 நாளில் எல்லாமே சரியாக போய்விடும். அட்டமத்து சனியின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு ராசிநாதன் கூட 11ஆம் இடத்திலிருந்து சந்திரன் பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற காரணத்தினால் தைரியம், தன்னம்பிக்கை, புத்துணர்ச்சி போன்றவைகள் இருக்கக்கூடிய மாற்றங்கள் வரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பணவரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஒரு 40 வயது 50 வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு தொழில் திறமை நன்றாக கைகூடும். தொழில் நல்லாயிருக்கும், வேலை நல்லாயிருக்கும், வியாபாரம் நல்லாயிருக்கும், விவசாயம் நல்லாயிருக்கும். எந்தெந்த இடத்துல பிழைக்கிறீங்களோ, ஐயா நான் ரொம்ப பெரிய அளவுலலாம் இல்லைங்க, ஒரே ஒரு பைக் வச்சுருக்கிறேன், ஒரே ஒரு கார் வச்சுருக்கிறேன், ஆட்டோ வச்சுருக்கிறேன், இந்த மாதிரியாக ஒரு மிஷின், ஒரு இயந்திரத்தை நம்பி பிழைக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அதை இரட்டிப்பாக்கக்கூடிய அளவிற்கு பணவரவுகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்றாற் போல எவ்வளவு சம்பாதிக்க பிறந்திருக்கிறீர்களோ, எத்தனை அனுபவிக்க பிறந்திருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு உயரம் இப்போது கிடைக்கக்கூடிய அமைப்பு. 1க்கு 2ஆக வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்து புருஷன் பொண்டாட்டி பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தீரக்கூடிய ஒரு நிலைமை. மனைவியை கணவன் புரிந்து கொள்ளுதல், கணவனை மனைவி புரிந்து கொள்ளுதல் என்பது மாதிரியாக குடும்பம் பிரிந்து விடுமோ என்கின்ற ஒரு எண்ணத்தில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே அப்படிலாம் பிரியாது, சேர்ந்து வாழலாம், இன்னொரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் என்கின்ற மாதிரியாக குடும்பத்திலும் பணத்திலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திரன், ஜீவனாதிபதியாகிய சந்திரன் இன்றைக்கு ராசியிலே இருக்கக்கூடிய தொழில் பற்றிய எண்ணங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். வேலையை விட்டுடலாமா, சொந்த தொழில் பண்ணலாமா, இந்த தொழிலை எப்படியே பண்ணலாமா, அந்த தொழிலை மாற்றிடலாமா, அல்லது இதுக்குள்ளேயே ஒரு புது பிரான்ச் ஆரம்பிக்கலாமா, தொழில் கொஞ்சம் பரவாயில்ல நல்லா தான் போகுது, சாப்பிட்ற அளவுக்கு வருது, சாப்பிட்ற அளவுக்கு எப்படி வந்தால் போருமா, அப்புறம் எப்படி வீடு கட்டுறது, கார் வாங்குறது, இந்த மாதிரியாக மற்றவர்களைப் போல நம்மளும் வசதியாக இருப்பதற்கான தொழில் முன்னேற்றத்திற்கான என்ன அமைப்பு, என்ன நிலைமை, எதை செஞ்சால் எப்படி வரும் என்கின்ற ஒரு காலையில் இருந்தே கொஞ்சம் முன்னேற்றத்திற்கான எண்ணங்களை பற்றி மனம் சிந்தித்து கொண்டிருக்கின்ற நாளாக இந்த நாள் அமையும். சந்திரன் வளர்பிறையாக இருந்த இன்றைக்கி ராசியில் இருக்கிறதுனாலையும் 10ஆம் பாவகத்தில் உச்சகுரு வலிமையாக இருக்கின்ற காரணத்தினாலையும் இன்றைக்கு வர்ற எண்ணங்கள் உண்மையிலே நல்ல எண்ணங்களாக இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ அது இன்றைக்கு மனதிற்குள் வரக்கூடிய அமைப்பு. இன்றைக்கே அதை செயல்படுத்த முடியலன்னா கூட எதிர்காலத்தில், பின்வரும் காலத்தில், வரும் வாரங்களில், வரும் மாதங்களில் அதை அப்படியே படிப்படியாக செயல்படுத்தி அப்படியே முன்னேற்றத்திற்கு போக வேண்டும் என்கின்ற ஒரு உறுதிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 7ஆம் பாவகத்தை இன்றைக்கு வளர்பிறை சந்திரன் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் விலகும் என்பதை காட்டுவதால் துலா ராசிக்காரர்களுக்கு யோக நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு.
விருச்சிகராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியாகிய சந்திரன் இன்றைக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் பௌர்ணமியை நோக்கி போய் கொண்டிருக்கிறார் இல்லையா. நண்பர்களின் மூலமான லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு, பயணங்களின் மூலமாக மேன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக விருச்சிகராசிக்காரர்களுக்கு உண்டு. எல்லாம் கொஞ்சம் நிறைவாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். கடந்த காலத்தில் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள்லாம் இருந்தவங்க, உலக சூழ்நிலைகளின் காரணமாக இந்த தொழில் நல்லா இல்லைங்க, நான் வேறு இந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சங்கடமாக உணர்ந்தவங்க எல்லாருக்குமே இந்த வாரத்திலிருந்தே இன்றிலிருந்தே சில விஷயங்கள் அப்படியே பாசிட்டிவாக நடக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 30-300 கிலோமீட்டருக்குள்ளே ஏதாவது ஒரு பயணங்கள் ஏற்பட்டு அந்த பயணங்களின் மூலமாக நன்மைகள் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். சிலருக்கு பெண் வழி உறவுகளுக்கு ஒரு செலவுகள் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு. அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்றார் போல அம்மா, அக்காள், தங்கை, தன்மகள், தாரம் போன்ற உறவுகளுக்கு நல்ல பொருள் வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்தக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய தொட்டது துலங்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமையும். பெரிய அளவில் நன்மைகள் இருக்கக்கூடிய, எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய, அறிமுகங்கள், சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. வியாபார பெருமக்கள், தொழில் முனைவோர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு பெரிய அளவில் லாபங்கள் இருக்கும். எதையுமே ஒரு சிந்தாமல் சிதறாமல் வீட்டுக்கு கொண்டு வரதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவிற்கு கிடைக்கின்ற லாபத்தை அப்படியே வீட்டிற்கு கொண்டு வரக்கூடிய அளவிற்கு ஒரு பெருமையான அருமையான நல்ல நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு மூத்த அண்ணன் அக்காள்கள் பேரில் இருந்து வந்த கவலைகள் விலகக்கூடிய அமைப்பு. நீங்கள் தம்பி தங்கச்சிங்களாக இருந்தாலும் கூட அண்ணனுக்கோ அக்காவுக்கோ ஹெல்ப் பண்ணக்கூடிய அளவிற்கு உங்களுக்கான அந்த ஒரு உரிமை, வசதி, வாய்ப்பு போன்றவைகள் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. இதுவரைக்குமே இந்த விஷயத்தில் சக்ஸஸ் கிடைக்காது, வெற்றி இந்த இடத்துல கிடைக்கல, இவரை வெற்றி பண்ண முடியலன்ற மாதிரியாக ஒரு விஷயத்தில் எப்போதும் தோற்றுக்கொண்டே இருக்கிறோம் என்று நினைத்தவர்கள் எல்லாருக்குமே அந்த விஷயத்தில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய தொழில் மேன்மைகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் தீர்மானிக்கப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இவரை ஜிஎம்மாக போடலாமா, இவரை மேனேஜராக போடலாமா, இவரை அப்படியே இந்த ப்ரொமோஷன் கொடுக்கலாமா, அல்லது இவருக்கு கீழே இருக்கிறவர், இவருக்கு பக்கத்தில் இருக்கிறவர்ன்ட்டு மேலிடம் ஒரு தீர்மானிக்கும் இல்லையா, அந்த மாதிரியான தீர்மானங்கள் இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. படிப்பில் கூட தத்தி அரியர்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவ கண்மணிகள் எல்லாருக்குமே இந்த பிஜி கிடைக்கும், அந்த பிஜி படிக்கலாம், அதை படிக்கலாம், இதை படிக்கலாம். குறிப்பாக பிஹெச்டி போன்ற படிப்புகளை முடிக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. செம்மண் பூமி விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே இந்த வருஷம் விவசாயம் நல்லா இருக்கும் என்பதற்கான சில ஆரம்ப அடையாளங்கள் தெரியக்கூடிய நாளாகவும் இந்த நாள் மகர ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு மனசு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கக்கூடிய சிறப்பான நாளுங்க இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு சந்திரன் பாக்கியஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அப்பா பற்றின கவலைகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். தந்தையுடைய ஆரோக்கியம் பற்றிய கவலைகள் அல்லது அப்பாவுடைய மருத்துவ செலவுகள் நிற்கக்கூடிய நாளாக இந்த நாளை கண்டிப்பாக சொல்லலாம். சொந்த ஊர் சார்ந்த விஷயங்கள்லேருந்து நல்ல தகவல் கண்டிப்பாக வரும். வெளியிடங்களில், வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு சொந்த ஊர் பாசம் வரக்கூடிய அமைப்பு, சொந்த ஊருக்கு திரும்பி வந்துடலான்ற எண்ணங்கள் வரக்கூடிய, அதற்கான ஏற்பாடுகள் நடக்கக்கூடிய ஆரம்ப நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம். ஆன்மீக எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சிலருக்கு தெற்கு நோக்கிய பயணங்கள் உண்டு, குலதெய்வ தரிசனம் உண்டு, சித்தர்களுடைய ஆசீர்வாதங்கள், சித்தர்களுடைய அறிமுகங்கள், சிலருக்கு குரு தீட்சை கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த நல்ல நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே தடைப்பட்ட பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். தொழில், வியாபாரம் போன்றவைகளில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு கொஞ்சம் கூடுதல் வருமானங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், சிலருக்கு ஏற்கனவே இருந்து வந்த கடன் தொல்லைகள் விலகக்கூடிய அமைப்பில் ஒரு மாதிரியான இந்த கடனை இப்போ அடைச்சிடலாம், இந்த கடனை இப்போ அடைச்சிடலான்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு நல்லவைகள் அதிகம் நடக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க கும்பத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் இன்றைக்கு. ஆயினும் சந்திரன் ஒரு வளர்வரையை நோக்கி, பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும் பாபத்துவம் என்கின்ற அமைப்பில் ராகு, கேது, சனி போன்ற தொடர்புகள் இல்லாமல் இருக்கிறதுனாலையும் பெரிய கஷ்ட நஷ்டங்களை கண்டிப்பாக செய்ய மாட்டார்.
ஆனால் சந்திராஷ்டம நாட்களில் மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அது இன்றைக்கி கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இதை நம்பலாமா, அதை நம்பலாமா, எது நல்லது எது கெட்டதுன்றதை தீர்மானிக்க முடியாத அமைப்பில் மனம் இன்றைக்கு அலைபாயும் தன்மையோடு இருக்கும் என்பதால் முக்கிய முடிவுகள் எதையுமே இன்றைக்கி எடுக்கக்கூடாதுங்க. ஒருத்தர் கிட்டுறதுலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாவது ஒரு விஷயத்தில் மனசு கொஞ்சம் ஒரு மாதிரியான தவறான முடிவை எடுத்து விடும் என்பதால் சமூக ஊடகங்களில் அதிக ஆர்வமாக இருப்பவர்கள், மற்றவர்களே அதிகமாக நம்பக்கூடியவர்கள் எல்லாருமே பொறுமை, நிதானம், கவனம் இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இன்றைக்கி சந்திராஷ்டம நாள்ன்றதுனால இருக்குதுங்க. பயணங்கள், நீண்ட தூர பயணங்கள், இரவு பயணங்களில் போகிறவங்க, விலை உயர்ந்த ஒரு நகை, பணம் போன்றவைகளை சூட்கேஸில் எடுத்துகிட்டு போகிறவங்க கொஞ்சம் உடைமைகளின் மீது கவனமாக இருங்க. ஃபோன் வச்சுருக்கிறவங்க, செல்ஃபோன் வச்சுருக்கிறவங்க பொது பயணத்தின் போது கொஞ்சம் கவனமாக போக வேண்டிய நாளாக சந்திராஷ்டம நாளாக அமைஞ்சிருக்குங்க. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு ஒரு வேடிக்கையான, அதே நேரத்தில் நல்ல பதில் சொல்லக்கூடிய ஒரு கேள்வியை நம்முடைய சன்லைட் தொலைக்காட்சி நேயர் கேட்டிருக்கிறாருங்க. எதிர்காலத்தை அறியக்கூடியவர்களுடைய சக்தி படைத்தவருடைய ஜாதகம் எப்படிங்கயா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறார். எதிர்காலத்தை அறியக்கூடியவருடைய ஜாதகம், அந்த மாதிரியான சக்தி படைத்தவர் ஜாதகம்னா எங்கள் ஜாதகத்தை தான் நாங்கள் சொல்லிக்கணும்னு வேடிக்கையாக கூட ஒரு பதில் சொல்லுவேன். ஏன்னா எதிர்காலத்தை சொல்லக்கூடியவராகத்தானே ஜோதிடர் இருக்கிறார். ஆனால் இந்த நேயருடைய கேள்வி அப்படியாக இல்லாமல் சக்தி படைத்தவர்னு கேட்குறாரு இல்லையா? அப்போ சக்தி படைத்தவர்னா அவர் என்ன கேட்குறது, ஆன்மீக ரீதியாக சில விஷயங்களை கேட்குறார். அப்போ ஆன்மீக ரீதியாக மறைபொருள் அறியக்கூடிய சக்தி, சில ரிஷிகள், சில சித்தர்கள்லாம் இருக்கிறாங்க. அவர்கள் அமைதியாக இருந்து கொண்டே நம்முடைய எதிர்காலம், கடந்த காலம் சில விஷயங்களை அவங்க தெரிஞ்சவங்களாக இருக்கிறாங்க. நமக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க இல்லையா? இந்த மாதிரியான ரிஷிகள், சித்தர்களுடைய ஜாதகங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மறைப்பொருள், மறைந்து கிடக்கக்கூடிய ஒரு பொருள், இருட்டு பகுதி என்று சொல்லப்படக்கூடிய அறிய முடியாத பகுதியான 8ஆம் பாவகம் சுபத்துவமாக இருக்கின்ற அமைப்பில் இவர்களுக்கு எதிர்காலத்தை அறியக்கூடிய சக்தி, அமானுஷ்ய சக்தி இருக்கும் அப்படிங்கிறதாங்க உண்மை. நிறைய சித்தர்களுடைய ஜாதகங்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 8ஆம் பாவகத்தில் குரு சுக்கிரன் இருவருடைய தொடர்பு அல்லது பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்புகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. எவர் ஒருவருக்கு மறைந்து கிடக்கக்கூடிய, அதாவது எவரும் அறிய முடியாத, தியானத்தின் மூலமாக, தவத்தின் மூலமாக, மெய்ஞானத்தின் மூலமாக மட்டுமே அறியக்கூடிய ஒரு பாவகமான இந்த 8ஆம் பாவகம் சுபத்தன்மையோடு இருந்து லக்னத்திற்கு குருசனி கேது தொடர்பு இருந்தால் அவர் இந்த சக்தி படைத்தவராக கண்டிப்பாக இருப்பார். இப்போ ஸ்ரீ மகாபெரியவர் அவங்களெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அவர் மாதிரியான சித்த பெருமக்கள், அவர் மாதிரியான தூய ஆன்மீகவாதிகள் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா குருவும் சனியும் கேதுவும் ஒரு முக்கோண அமைப்பில் தொடர்பு கொண்டிருப்பாங்க. குரு கேதுவை பார்ப்பார், கேது சனியை பார்ப்பார், சனி கேது குரு போன்றவர்கள் ஒரு முக்கோண அமைப்புகளில் இருப்பாங்க. இந்த மாதிரியான நிலைமைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போது இந்த மறைபொருளை அறியக்கூடிய சக்தி அமைந்த இந்த 8ஆம் பாவகம் கூடுதல் சுபத்துவமாக இருக்குதுன்னா அவர்கள் முக்காலத்தையும் அறிந்தவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறதாங்க உண்மை. ஆக 8ஆம் பாவகம் எவருக்கு வலுவாக இருந்து லக்னம், லக்னாதிபதி போன்றவைகள் குரு சனி தொடர்போடு வலிமையாக இருந்து அங்கே கேதுவும் எந்த விதத்திலும் பங்கப்படாமல் இருக்கின்ற ஒரு அமைப்பில் சந்திரன் ஒளிபருந்திய இவ்வளோ விஷயங்களையும் சொல்கிறேன் பாருங்கள். உண்மையிலேயே ஜோதிடம் என்பது ஒற்றை வரியில், ஒற்றை கிரக அமைப்பில், ஒற்றை பாவகத்தில் முடிஞ்சு போகிற சமாச்சாரம் இல்லைங்க. இது ஒரு பெரிய காம்பினேஷன் இல்லையா? இந்த எதிர்காலத்தை அறியும் சக்தி அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டாலே அந்த இடத்துல ஆன்மீகம் கண்டிப்பாக கலந்து விடுகிறது என்ற அர்த்தம். மெய்ஞானம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆன்மீகத்தை ஒருவர் உணர வேண்டுமெனில், அவருக்கு அந்த ஆர்வம் இருக்க வேண்டுமெனில் குரு சனி கேது ஆகிய அந்த முக்கூட்டு தொடர்பு கண்டிப்பாக வந்தே ஆக வேண்டும். இது ராசி லக்னத்தோடு தொடர்பு கொண்டே ஆக வேண்டும். குருவும் சனியும் கேதுவும் எனக்கு கண்டிப்பாக சேர்ந்து இருக்குதுங்க, ஆனால் எனக்கு சாமியார் மேலேயே அல்லது இந்த மாதிரியான ஆன்மீகத்து மேலேயே பற்று இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்பீங்களே. ஆனால் இந்த குரு சனி கேது மூவருமே ராசி அல்லது லக்னத்தோடு தொடர்பு கொள்ளணுன்ற அடுத்த விதியை ஜோதிடம் தெளிவாக சொல்லுகிறது. ஆக 8ஆம் இடம் கூடுதல் சுபத்துவமாக இருக்கக்கூடியவருக்கு தவம் செய்யக்கூடிய ஆர்வம், தியானம் மூலமாக, யோகா மூலமாக, மெய்ஞானத்தின் மூலமாக பரம்பொருளை உணரக்கூடிய சக்தி, பரம்பொருளை உணரும் போது அப்படியே கிடைத்துவிடக்கூடிய அந்த முக்காலமும் அறியக்கூடிய சக்தி, பரம்பொருளோடு நம்ம ஒரு கலக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னாலே கடந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் போன்றவைகளை அறியக்கூடிய தன்மைகள் வந்து விடுகிறது இல்லையா? ஆக இப்போது நான் சொன்னதைப் போல
குருசனி கேது தொடர்போடு 8ஆம் இடம் கூடுதல் சுபத்துவமாக எவர் ஒருவருக்கு அமைந்திருக்கிறதோ அவருக்கு இந்த எதிர்காலத்தை அறியக்கூடிய சக்தி கிடைத்துவிடும் என்பது ஜோதிட ரீதியிலான உண்மைங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.